தளபதி விஜயோட முன்னாள் மேனேஜரும் பிரபல தயாரிப்பாளருமான பி.டி. செல்வகுமார் ரீசெண்டா புலி படத்தை பத்தி கொடுத்திருக்க இன்டர்வியூ சோஷியல் மீடியால ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. அப்படி அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, புலி படத்தோ ரிலீஸ்க்கு ஒரு நாள் முன்னாடி தான் இன்கம் டாக்ஸ் ரைடு வந்துட்டாங்களாம். அது ஒரு சூழ்ச்சி, கூட இருந்தவங்களே செஞ்ச சதி. இன்கம் டாக்ஸ் ரைடு காரணமா புலி படம் ரிலீஸ் ஆகாது அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு படம் ரிலீஸ் ஆனா என்ன, இல்ல நாசமா போனா என்ன, ஒரு பிஆர்ஓவோட வாழ்க்கை. எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு. முதல் முறையா ரொம்ப ஆசையோட பாசத்தோட ஒரு படத்தை வாங்கி எப்படியாச்சும் மேல வந்துடலாம் அப்படின்னு சொல்லி எவ்வளோ கனவுகளை நான் கண்டிருப்பேன். என்னோட 27 வருஷம் உழைப்பு ஒரே படத்துல சுக்குநூறாகிருச்சு. எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. நான் என்ன பெரிய வீட்டு மாப்பிள்ளையா, இல்ல எங்கேயாவது கொள்ளையடிச்சு வச்சிருக்க கூட்டமா? உழைச்சு முன்னேறணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோட வாழ்றவன். அப்படி இருக்கப்போ என்ன சார் படம் ரிலீஸ் ஆகாதுன்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி எல்லாரும் கிட்ட கேட்டாங்க. எவன்டா சொன்னா என்னோட படம் ரிலீஸ் ஆகாதுன்னு சொல்லி அப்படின்னு சொன்னதுமே எல்லாருமே ஆடி போயிட்டாங்க. ஏன்னா எனக்கு என்னோட சொத்தை வித்தாச்சு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி அந்த படத்தை பல பிரச்சனைகளை கடந்து ரிலீஸ் பண்ணேன். ஆனா படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பெரிய தோல்வியை தான் சந்திச்சிச்சு. அது மட்டும் இல்லாம ஆமா பேசுதான், தவளை பேசுதான், ரசிகர்கள்லாம் ஓடுறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் தகவல் வந்துச்சு. அதை கேட்டதுமே கண்ணீரும் கவலையுமா தான் இருந்தேன். வேற யாராச்சும் என்னோட இடத்துல இருந்தா கண்டிப்பா சூசைட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம படம் ரிலீஸ் ஆகி 5-6 நாள்ல என்ன விஜய் கிட்ட பேசவே விடல. அந்த படத்துக்கு அப்புறம் விஜயோட சம்பளம் 2 மடங்கு ஆயிடுச்சு. படம் தோல்வி, அந்த படத்துக்கு பிரச்சனை. ஆனா ஹீரோக்கு என்ன நடக்குது? இந்த படத்துக்கு அவர் 25 கோடி சம்பளம் வாங்கினா அடுத்த படத்துக்கு 45 கோடி சம்பளத்துல விஜயை தான் புக் பண்றாங்க. ஆனா நம்மள துரோகிகளா, தோல்வி அடைந்தவனா ஒதுக்க தான் பாக்குறாங்க. இன்னும் பல ரகசியம் இருக்கு, ஆனா சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த விஷயம் ரசிகர்கள் மத்தியில ஒரு பெரிய அதிர்ச்சியவே ஏற்படுத்தி இருக்கு. அது மட்டும் இல்லாம புலி படம் தோல்வி அடைஞ்சது காரணம் இதுக்கு பின்னாடி இவ்வளவு விஷயங்கள் இருக்கா, இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒருத்தர் படம் ரிலீஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றத ரொம்பவே ஃபீல் பண்ணியும் பேசியிருக்காரு. முக்கியமா அந்த இடத்துல நான் என்ன பெரிய வீட்டு மாப்பிள்ளையா அப்படின்லாமே கேட்டிருப்பாரு. இது யாரையா தாக்கி பேசியிருக்காரா அப்படின்னு சொல்லி நெட்டிசன்கள் கேட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம விஜயை பத்தி இவர் பேசின விஷயம் விஜய் ரசிகர்கள் மத்தியில ஒரு பெரிய அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தி இருக்கு. ஏன்னா என்னதான் இருந்தாலும் படம் ரிலீஸ் ஆனதுக்கு நடிச்ச விஜய் என்ன பண்ணுவாரு, அவர் நல்லா தான் நடிச்சிருந்தாரு, அவரோட சம்பளம் உயர்ந்ததை பத்தி எல்லாம் அப்படி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. இருந்தாலுமே இப்படி ஒரு தயாரிப்பாளருக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இவருக்கு ஆதரவா பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா இதே மாதிரி நிறைய பேர் கஷ்டப்பட்டு ஒரு படத்தை ரிலீஸ் பண்றாங்க. ஆனா படத்தை பார்த்துட்டு தப்பா ரிவ்யூ கொடுத்துட்டு இல்ல படம் நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லி அசால்ட்டா சொல்லிடுறாங்க. அப்படி இருக்கப்போ அங்க பணம் போட்ட எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க, அதை டைரக்ட் பண்ணவங்க எப்படி கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை இவர் பேசினது மூலமா அவரோட வழிகளை புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொல்லி இவருக்கு ஆதரவா பேசிட்டு இருக்காங்க. சோ இவர் பேசினதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க.